Hello friends, welcome back to the 4th biryani episode. ஒரு ஐகானிக் கிளாசிக் சவுத் இந்தியன் டிஷ் தான் இன்னையோட ஸ்பெஷல் ரெசிபி. அதுதான் நம்முடைய கும்பகோணம் சிக்கன் பிரியாணி. சிம்பிள் ஸ்டெப்ஸில் இந்த ஸ்பெஷல் பிரியாணியை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. லெட்ஸ் மேக் பிரியாணி மசாலா பவுடர். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், ஜாதிபத்திரி, கல்பாசி இது கொடுக்கப்பட்ட அளவில் எடுத்துக்கிட்டு பவுடர் பண்ணி கொஞ்சம் கொரன்னு கோர்ஸ் பவுடராக செஞ்சு வச்சுக்கணும். இதுதான் நம்முடைய பிரியாணி மசாலா பவுடர். ஸ்டெப் 2, லெட்ஸ் சோக் ரைஸ். 400 grams பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு 3 to 4 times நல்லா அதை கழுவிட்டு ரைஸ் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 an hour சோக் பண்ணி வச்சிடலாம். ஸ்டெப் 3, லெட்ஸ் கிரைண்ட் கேஷ்யூ பேஸ்ட். 1 teaspoon கசகசாவும் 10 முந்திரி எடுத்துகிட்டு சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை ஊற வச்சுட்டு 1/2 an hour கழித்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஸ்டெப் 4, லெட்ஸ் மேக் பிரியாணி. அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடான பிறகு 50 ml ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே பட்டை 1 inch, கிராம்பு 3, ஏலக்காய் 2, ஜாதிபத்திரியில் ஒரு பாதி, கல்பாசி கொஞ்சம், 2 பிரிஞ்சி இலை இது மாத்திரம் ஆயிலில் சேர்த்துக்கலாம். 4 பெரிய வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதில் 3/4 பகுதியை ஆயிலில் சேர்த்துக்கலாம். மீதி 1/4 பகுதியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட 1 ஸ்பூன் சால்ட்டும் அரைச்ச பூண்டு விழுத 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தில் 4 தக்காளி நறுக்கியது, 3 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் இஞ்சி விழுது, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அரைச்சி வச்ச கரம் மசாலா பவுடர், 1 கப் தயிர். இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வச்சுக்கலாம். இதை வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜ் வந்த உடனே இதை சேர்க்கணும். ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லியும் இது கூட சேர்த்துக்கலாம். மீன் டைம் இன்னொரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு அதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். கொதிச்சிட்டு இருக்கிற இந்த தண்ணியிலிருந்து 400 ml மாத்திரம் தண்ணி எடுத்து பிரியாணி மசாலால ஊற்றி கொதிக்க வைக்கலாம். மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். 2 minutes இந்த மசாலா நல்லா பாயில் ஆகி பச்சை வாசனை போன பிறகு 1/2 kg சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கிறோம். இது கூட அரைச்சி வச்ச கேஷ்யூ பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு 15 minutes விட்டுறலாம். சிக்கன் பாயில் ஆகட்டும். ஸ்டெப் 5, லெட்ஸ் பாயில் ரைஸ். கொதிச்சிட்டு இருக்கிற தண்ணியில் இப்போ மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1/2 inch பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை மாத்திரம் சேர்த்துட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். உப்பு தண்ணியில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். இந்த மீதி அரிஞ்சு வச்ச வெங்காயம் இருக்கு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா தண்ணியை கொதிக்க விடலாம். நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை எடுத்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது கூட நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரைஸ் ஒரு 80% வேகிற வரைக்கும் விட்டுடணும். எப்படி 80% வெந்துச்சுன்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு அரிசி எடுத்து கையில் அமுக்கி பார்த்தீங்கன்னா 2 உடையும். இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். இந்த டைமில் தண்ணியை நல்லா ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து வடிகட்டி இந்த பிரியாணி கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா இதில் எடுத்து நம்ம போட்டுடலாம். அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க மேலே. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம ரொம்ப ரைஸை போட்டு கிளறக்கூடாது. ஸோ கரண்டியை உல்ட்டா பண்ணிவிட்டு பேக் சைடாக எடுத்து நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். அடியில் இருக்கிற மசாலாவும் ரைஸும் லைட்டாக சேரும். இந்த டைமில் நீங்கள் கலர் வேணும்னா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் கலர் போடல, அதுக்கு பதிலாக தான் காஷ்மீரி சில்லி பவுடர் நம்ம சேர்த்துருக்கோம். மறுபடியும் இந்த வடித்த தண்ணி இருக்கு இல்லையா சுடு தண்ணி, அதை எடுத்து 1 டம்ளர் மாத்திரம் சேர்த்துக்கிறோம். இப்போ தண்ணியும் ரைஸும் ஒரே அளவாக இருக்கும். இந்த புதினா கொத்தமல்லி நம்ம சேர்த்துக்கிறோம். தம்மு போட்டுடலாம். இதுக்கு ஒரு மல்லு துணி இல்லாட்டினா ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் எடுத்து டைட்டாக மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே தட்டு வச்சு மூடி வெயிட் வச்சிடலாம். 20 minutes நம்ம விட்டுறலாம். இப்போ டிப்ஸ் டைம். டிப் நம்பர் 1, சிக்கனை மசாலா கிரேவி பண்ணிட்டு அதுலேயே ஆட் பண்ணி வேக வச்சிடணும். இன்னைக்கு நான் மாற்றி செஞ்சதுனால பிரியாணி சாப்பிடும் போது அந்த சிக்கனில் மசாலா டேஸ்ட் இல்லை. அதனால நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சிக்கனை வேக வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 2, வாட்டர் அண்ட் ரைஸ் ரேஷியோ மெஷர்மெண்ட். அகெயின் வடி பிரியாணியில் எஸ்பெஷலி நம்ம 80% ரைஸை பாயில் பண்ண பிறகு மசாலாவில் ஆட் பண்ணும் போது அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வர டவுட்டு. ஸோ ரைஸும் வாட்டரும் ஒரே லெவலில் இருக்கணும். அதுக்கு மேலே 1 inch கூட வரக்கூடாது. அந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் கரெக்டாக 20 minutes வச்சு நம்ம எடுத்தோம்னா நல்லா பொல பொலன்னு வரும். 20 minutes later. 20 minutes ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. இதில் ஒரு டிப் இருக்குது. இந்த மேலே போட்டிருக்கிற துணி மேலே வடிகிற வாட்டர் வேப்பர் எல்லாம் அப்சார்ப் பண்ணி மேலே ஃபர்ஸ்ட் லேயர் நமக்கு நல்ல பொல பொலன்னு வந்திருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி வரதுக்கு நம்ம ரெகுலராகவே இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் பிரியாணி செய்யும் பொழுது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கும்பகோணம் சிக்கன் பிரியாணியை ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு பிரியாணி எபிசோடில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, bye-bye from Papu's Kitchen.